ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அந்த வீடியோவில் 3 May 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், அப்புறம் எதெல்லாம் டாப் லூசர்ஸ், அப்புறம் எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக ரேலி ஆச்சுது, கிரிப்டோ எதுக்காக ரேலி ஆச்சுது, இந்த எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 172 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. 22,475 க்ளோஸ் ஆச்சுது. பட் இன்ட்ராடே லோ பார்த்திங்கன்னா 22,348க்கு போச்சுது. ஸோ ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 450 பாயிண்ட்டு ரேஞ்சில் வந்து நிஃப்டி ட்ரேட் ஆச்சுது. அதாவது அந்த டேயோட லோவும் ஹையும் பார்த்திங்கன்னா 450 பாயிண்ட்ஸ் வந்து அப்பார்ட்டில் இருந்துச்சு. ஸோ 450 பாயிண்ட் வந்து ஸ்விங் ஆகிட்டு இருந்துச்சு ஒரே நாளில். ஸோ அந்த அளவுக்கு பயங்கர வாலட்டைலாக இருந்துச்சு நிஃப்டி. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 112 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் தான் காட்டுது. ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. மண்டே ஓப்பன் ஆகிறப்போ சப்போர்ட் பார்த்திங்கன்னா 22,000 இருக்குது இப்போதைக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டில் வந்து 22,700 நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து மண்டே வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் மண்டே மார்க்கெட் வந்து ரொம்பவே வாலட்டைலாக இருக்கிறதுனால பொசிஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா டாப் கைனர்ஸில் ஃபஸ்ட் இருக்கிறது கோல் இண்டியா, அப்புறம் கிராசிம் இருக்காங்க, அப்புறம் வந்து ONGC இருக்குது. கோல் இண்டியா பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் ரேலியாக இருந்துச்சு. அவங்களோட Q4 ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதில் 26% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. டிவிடெண்ட்டும் ஒரு ₹5 ஒவ்வொரு ஷேருக்கும் அவங்க கொடுக்குறாங்க. கோல் இண்டியா வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே. ஸோ இந்த ரிசல்ட்டும் நல்லா வந்ததுனால கோல் இண்டியா நல்லா ரேலி ஆகிருக்குது. அப்புறம் கிராசிம் பார்த்திங்கன்னா ஒரு 44 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. கிராசிம் வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிட்டராக இருக்கிறாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு. பெயிண்ட் செக்டாரில் ஏஷியன் பெயிண்ட் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து கிராசிம் வந்து நல்லாவே காம்படிஷன் கொடுக்குறாங்க. கிராசிம் வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு 4,000 கோடிக்கு வந்து ரைட் இஷ்யூ பண்ணி அவங்களோட கேபிட்டலை பூஸ்ட் பண்ணுறதா ஒரு நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நல்லா ரேலி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்கர்ஸுமே வந்து கிராசிமில் புல்லிஷாக தான் இருக்கிறாங்க. கிராசிம் வந்து இப்போதைக்கு 52 வீக் ஹையில் இருக்குது. அப்புறம் ONGC பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. கவர்மெண்ட் வந்து விண்ட்ஃபால் டேக்ஸ் எல்லாம் க்ரூட் ஆயிலுக்கு கட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ONGC வந்து ஒரு 2 நாளாக நல்லா ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட் வந்து நெஸ்லே இருக்குது, செகண்ட் வந்து மாருதி சுசுகி இருக்குது, டாப் லூசர் பார்த்திங்கன்னா L&T இருக்குது. ONGC நெஸ்லே வந்து எதுக்காக 56 பாயிண்ட் வந்து விழுந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து அவங்களோட பேபி ஃபுட் ப்ராடக்டான செர்லாக்கில் வந்து எக்ஸ்ட்ரா சுகர் இருக்கிறத ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்ளங்கள்னால நல்லாவே விழுந்துட்டு இருந்த நெஸ்லே வந்து ஒரு சின்ன ரெக்கவரியை காட்டுச்சு. இப்போ மறுபடியும் வந்து அது ரிலேட்டடாக ஒரு கான்ட்ரவர்சி அகெயின் வந்ததுனால நெஸ்லே வந்து மறுபடியும் கொஞ்சமாக விழுந்திருக்குது. பட் வந்து நெஸ்லே பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அவங்க இந்த குற்றச்சாட்டை வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சுகர் நாங்கள் எதுவும் ஆட் பண்ணலை, அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் அவங்கள பேக் பண்ணிக்கிறாங்க. மாருதி சுசுகி பார்த்திங்கன்னா ஒரு 313 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. மாருதி சுசுகி வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணாங்க ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி. அதனால் கொஞ்சமாக நல்லா ரேலி ஆகி 52 வீக் ஹைக்கு போச்சுது. அப்புறம் ஏப்ரல் சேல்ஸ் டேட்டா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டிசப்பாயிண்டடாக வந்ததுனால மாருதி சுசுகி இப்போதைக்கு ஒரு 313 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அதாவது அவங்களோட அந்த ஸ்மால் கார் செக்மெண்ட்டில் வந்து சேல்ஸ் வந்து ரொம்பவே டிக்ளைன் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதோட ஒரு இம்பேக்டில் தான் அந்தளவுக்கு மாருதி சுசுகி விழுந்துச்சு. அப்புறம் L&T பார்த்திங்கன்னா L&Tயோட ரிசல்ட்டு 1 வீக்குக்கு முன்னாடி வந்துச்சு. அவங்களோட ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக இல்லை. ஸோ அதனால் அது கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம்
எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க மறுபடியும் ஒரு 2392 கோடிக்கு வந்து செல் பண்ணுறாங்க. அவங்க மறுபடியும் செல்லர் சைடில் இருக்கிறாங்க. ரெண்டாவது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. டிஐஸ் வந்து வழக்கம் போல் பை பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க 9வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. ஒரு 690 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஸ் வந்து ஒரு 2392 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் ஒரு 450 பாயிண்ட்ஸும், S&P 500 ஒரு 63 பாயிண்ட்ஸும், நாஸ்டாக் வந்து ஒரு 315 பாயிண்ட்ஸும் வந்து ரேலி ஆகிருக்குது. இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து அவங்களோட ஜாப்ஸ் டேட்டா வந்துச்சு. ஜாப்ஸ் டேட்டாவில் பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியான ஜாப்ஸ் தான் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து இந்த டேட்டா வந்து இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொடுக்கக்கூடிய டேட்டா தான். இது வந்து ஃபெட்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படும். ஏன்னா ஃபெட்டு வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ குறைக்கிறதுக்கான வழிகளை தான் பார்த்துட்ருக்கோன்னு சொன்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜாப்ஸ் டேட்டா வந்ததுனால மார்க்கெட் வந்து நல்லாவே ரேலி ஆச்சு. ஏன்னா எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இதை விட நிறையா ஜாப்ஸ் வந்து ஆட் ஆகும் ஏப்ரல் மந்தில் அப்படின்னு நினச்சாங்க. பட்டு டேட்டா வந்து நினச்சதை விட ரொம்பவே கம்மியாக வந்திருக்குது. அப்புறம் டெக் ஸ்டாக்ஸுமே வந்து நல்ல ரேலியை கொடுத்துச்சு. டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து பயங்கரமாக ரேலி ஆகிட்டு இருக்குது யூஎஸில். ஸோ இதுவும் ஒரு ரீசன் யூஎஸ் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக ரேலி ஆனதுக்கு. அப்புறம் கிரிப்டோ பார்த்திங்கன்னா ஒரு 3605 பாயிண்ட் வந்து ரேலி ஆகி 62,726 இருக்குது. ஏறக்குறைய 6% வந்து பிட்காயின் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. பிட்காயின் வந்து ரீசெண்டாக ரொம்பவே சரிஞ்சு அந்த இடிஎஃப்க்கு இருந்த ஹைப்பெல்லாம் போய் ஹால்விங்கும் முடிஞ்சதுனால எந்த ஒரு நியூஸுமே இல்லாமல் பயங்கரமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. 60,000க்கு கீழெல்லாம் கூட போயிடுச்சு பிட்காயின். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாப்ஸ் டேட்டா யூஎஸில் நல்லா வந்திருக்கிறதுனால பிட்காயினுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கிடச்சிருக்குது. அதுவும் ஒரு 3600 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.